அம்மா உணவகம் சூறை திமுகவினர் 2 பேர் கட்சியில் இருந்து நீக்கம். அம்மா உணவகத்தின் மீது தாக்குதல் நடத்திய திமுகவினர் 2 மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை முகப்பேரில் உள்ள அம்மா உணவகத்தில் இன்று காலை சென்ற திமுகவினர் சிலர் அப்பகுதியில் இருந்த பெயர் பலகையை, முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் புகைப்படங்களை கிழித்து எறிந்தனர். அத்துடன் உணவகத்தில் இருந்த உணவுப் பொருட்களையும் அவர்கள் சேதப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்த வீடியோ காலையிலிருந்து இணையப்பதிவில் வைரலாக பரவி வருகிறது. இதுகுறித்து அறிந்த சம்பவ இடத்திற்கு சென்ற ஜே நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அம்மா உணவகம் சூறையாடும் வீடியோவில் ஒருவர் திமுக துண்டு அணிந்திருந்த நிலையில் இணையத்தில் திமுக குறித்த விமர்சனங்கள் எழத் தொடங்கின. அத்துடன் இதுபோன்ற அராஜக செயல்களில் ஈடுபடுவோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஜெயக்குமார் உள்ளிட்டோர் கோரிக்கை வைத்திருந்தனர். இந்நிலையில் திமுக எம்.எல்.ஏ. மா. சுப்பிரமணியன் தனது ட்விட்டர் பக்கத்தில் மதுரவாயல் பகுதியில் அரசு உணவகத்தின் பெயர் பலகையை எடுத்த 2 கழக தோழர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கவும், பெயர் பலகையை மீண்டும் அதே இடத்தில் வைக்கவும், அவ்விருவரை கழகத்திலிருந்து நீக்கவும் வணக்கத்திற்குரிய கழகத் தலைவர் அவர்கள் உடனடியாக உத்தரவிட்டார் என்று பதிவிட்டுள்ளார். தவறு நடந்ததாக தெரியவந்த சில மணி நேரங்களில் புதியதாக ஆட்சியில் அமர உள்ள திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் நடவடிக்கை எடுத்துள்ளது பாராட்டை பெற்றுள்ளது. இதை ட்விட்டரில் டேக் செய்துள்ள இயக்குனர் வெங்கட் பிரபு மு.க.ஸ்டாலினை பாராட்டியுள்ளார்.